மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரிந்திருக்காது. ஆனால் அதை நீங்கள் வெளியில் கூறினாலும் அது யாருக்கும் புரிந்திருக்காது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை காலகட்டங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டும் இருக்கும். நான் இப்பொழுது கூறப்போவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மிதுனம் என்றாலே இரட்டை என்ற கூடிய ஒரு பொருள், இது அனைவருக்குமே தெரியும். உங்களுடைய ராசியின் குறியீடே இரு மனிதர்களை நிற்பது போலத்தான் இருக்கும். இதனாலேயே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் எப்போதுமே இரண்டு விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிந்தனையை செய்வதா வேண்டாமா, இது செய்தால் நல்லது நடக்குமா, அல்லது வேறொரு சிந்தனையை நமக்குள்ள ஏற்றி கொள்ளலாமா என்கிற மாதிரி பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல ஒரு முடிவை கூட உங்களால் உடனே எடுக்க முடியாது. அதிலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த முடிவை எடுக்கலாமா அல்லது ஒரு முடிவை எடுக்கலாமா, நம்ம செய்வது சரிதானா தவறானா என்ற ஒரு மாபெரும் குழப்பக்கடலானது உங்களுக்குள்ள எப்போதுமே கொந்தளித்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு குழப்பக்கடல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் தெளிவான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. ஆனால் எத்தனையோ நபர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பாங்க. அதை யாரிடமும் நீங்கள் சொல்லி அழுது புலம்பியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்திருப்பீர்கள். இதுதான் ஒரு உண்மையான உங்களுடைய வாழ்க்கை கதையா இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போதுமே தெளிவாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. முடிவெடுப்பது போல ஒரு பிம்பத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டத்தான் செய்வீங்களே தவிர இதன்படி நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வெளியே கூறுவீங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல போகும் பொழுது எல்லாமே உங்களுக்கு குழப்பமாகிவிடும். ஆனால் அது அந்த ஒரு வேலை உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய செயலும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தால் எந்த ஒரு முடிவை நம்ம எடுப்பது, எதை நம்ம சேர்ப்பது, எதை நம்ம விடுவது என்று எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு இடத்துல குழப்பத்தில் போய் நீங்கள் நிற்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அப்படி நின்று எத்தனையோ இடங்கள் நீங்கள் அவமானத்தையும் பெற்று இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். தெரியும் என்றாலும் தெரியாது என்று இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொல்லி பாருங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மனப்போராட்டமும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உங்களை அரித்து தின்னக்கூடிய குழப்பங்களுக்கு உங்களுக்குள்ள நெருக்கமானவர்களை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் தெரியாமத்தான் இருக்கும். மனதிற்குள் புயலை வைத்துக்கொண்டு வெளியே அமைதியாக காட்சி அளிக்கக்கூடிய வித்தை உங்களுக்கு மட்டுமே கைவந்த ஒரு கலையாக இருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில் இதனை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள கோபம் வந்தாலும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையாக இருக்கும். அதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அதே போல நீங்கள் எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்து கிடப்பீங்க. மனதிற்குள்ள இருப்ப நீங்க எப்போதுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஒரு நபர் உங்களிடம் எப்படி பழகிறார்களோ அதனை போல உங்களுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். இந்த உலகத்திற்கு உங்களுடைய கண்ணீரை பார்க்க தகுதி இல்லை என்று நினைக்கக்கூடிய அசாத்தியமான பிடிவாதம் உங்களிடம் மட்டுமே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய மனம் உடைந்திருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அழுகக்கூடாது, அழுதுவிட்டால் நம்மளை தப்பாக நினைத்து விடுவார்கள் என்று எத்தனையோ நபர்கள் உங்களை தவறாக புரிந்து வைத்திருப்பாங்க. குடும்ப பிரச்சனையோ, பண நெருக்கடியோ அல்லது உறவுகளின் ஏமாற்றமோ எதுவாக இருந்தாலும் நீங்க 4 பேரை சந்திக்கும் போது முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகையும் பேச்சில் ஒரு நகைச்சுவையும் வாரி இறைத்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அவனுக்கு என்னப்பா எப்போதுமே ஜாலியா இருக்கான் என்று உலகம் உங்களை பார்த்து எப்போதுமே பேசும். அதையெல்லாம் நீங்கள் காதில் போட்டு குழப்பக்கூடாது. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் உங்களுக்குள்ள உடைந்திருக்கக்கூடிய, அதுவும் சுக்குநூறா உடைந்து போயிருந்த அந்த கசப்பான உண்மை உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்த ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இரவு நேர தனிமையிலும் யாருமற்ற அறைகளிலும் நீங்கள் உடைந்த துண்டுகளை பொறுக்கிக் கொண்டு அழுத நாட்களை இந்த ஒரு உலகம் அறிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களுடைய வாழ்க்கையின் சில மர்மமான ரகசியங்களாக நீங்கள் வைத்திருப்பீர்கள். அதை உங்களுக்கு நெருக்கமானவர்கள், வாழ்க்கை துணைகள் என யாரிடமும் நீங்கள் கூறியிருக்க மாட்டீங்க. அதை கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்து இத்தனை நாட்களும் நீங்கள் சுமந்து கொண்டும் இருப்பீங்க. நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாக இருக்கிறதா, நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா, நடக்கவில்லையோ, கூறுவது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில உங்களால் எப்போதுமே வெற்றி என்பதை பெற முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவும் கிடைக்கும், ஒரு வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றி ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றியாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
தெளிவும் வெற்றியும் எப்போதுமே ஒன்றோடொன்று இணைந்த ஒரு கலவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். தெளிவில்லாத மனிதனுக்கு வெற்றி என்பது சாத்தியம் கிடையாது. ஆனால் மிதுன ராசிக்கு இனிமே இந்த இரண்டுமே கைகோர்த்து வரப்போகிறது. இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவது என்பது வேறொரு விஷயம். ஏனென்றால் நம்மளை எப்பொழுதுமே கீழத்தளம்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் மேலே வந்தால் அனைவருமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீங்களே நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி விடுவோமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உணர்ந்து அதன்படி உங்களுடைய மூவை நீங்க எடுத்து வைக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய காலடியை நீங்க எடுத்து வைத்தாலே போதும். அதில் உங்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றி உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதற்கேற்ப சில காய்களையும் நீங்க நகர்த்தவும் ஆரம்பிப்பீங்க. இதனால் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தங்கும் தடையும் இன்றி நிச்சயமாக கிடைத்துவிடும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் 100% உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு அம்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். உங்களை நீங்களே நம்ப வேண்டும். இனிமேலும் வரக்கூடிய நாட்களில் குழப்பத்தை நீங்கள் மனதிற்குள்ள வைத்திருந்தால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக இருக்காது. எனவே உங்களை நீங்கள் நம்பி ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கி பாருங்கள். அவ்வளவு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும், நீங்கள் எழுதக்கூடிய திட்டங்களும் எல்லாத்திலையும் ஒரு வெற்றியானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. முக்கியமா இது உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக பொருந்தும். இவனால் எதையுமே சாதிக்க முடியும் என்று உங்களை ஒதுக்கிய உலகமே உங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கும் அவர்களே உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உங்கள் மீது நம்பிக்கையை அவங்க வைப்பாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். உங்களுடைய தெளிவான பேச்சும் துணிவான செயல்களும் தொடர் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா பரிசாக தேடி கொடுக்கும். அதற்கு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். அதே போல அந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தொழிலிலும் பணம் எப்படி ஒரு நிலைமையான ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்று தெரியுமா? இவ்வளவு காலம் உங்களுடைய பொருளாதார நிலை என்பது கடலின் அலையை போல ஏறியும் இறங்கியும் உங்களை நிரந்தரமற்ற பயத்திலேயே வைத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நம்ம தொழில் செய்து கொண்டிருப்போம், ஒரு வேலையை நீங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அது எத்தனை நாட்கள் நமக்கு கை கொடுக்கும்? இந்த ஒரு தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து விடுமா? இந்த ஒரு நாள்ல நல்ல ஒரு ஓட்டம் ஓடுது, இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு ஓட்டமானது இருக்குமா என்று தெரியாமல் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கஷ்டங்களும் கவலைகளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஒரு மாதம் கை நிறைய பணம் வந்தால் அடுத்த 3 மாதங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைவிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு முற்றுப்புள்ளிகளானது வைக்கப்படும். உங்களுடைய தொழிலும் பணவரவும் ஒரு நிலையான தன்மையை நிச்சயமாக எட்டிவிடும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியான வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா உருவாக்கியும் கொடுக்கும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய கைகளில் காசு தங்கமா ஆரம்பிக்கும். கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். உங்களின் வாழ்வாதாரம் ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு மாறுவதால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பொருளாதார பயம் என்பது முற்றிலுமாக நீங்கிவிடும். நீங்கி உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடும். இதெல்லாம் போகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிலைமையான ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்று தெரியுமா? இவ்வளவு காலம் உங்களுடைய பொருளாதார நிலை என்பது கடலின் அலையை போல ஏறியும் இறங்கியும் உங்களை நிரந்தரமற்ற பயத்திலேயே வைத்துக் கொண்டே தாங்க இருந்திருக்கும். நம்ம தொழில் செய்து கொண்டிருப்போம், ஒரு வேலையை நீங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அது எத்தனை நாட்கள் நமக்கு கை கொடுக்கும்? இந்த ஒரு தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து விடுமா? இந்த ஒரு நாள்ல நல்ல ஒரு ஓட்டம் ஓடுது, இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு ஓட்டமானது இருக்குமா என்று தெரியாமல் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கஷ்டங்களும் கவலைகளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஒரு மாதம் கை நிறைய பணம் வந்தால் அடுத்த 3 மாதங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைவிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு முற்றுப்புள்ளிகளானது வைக்கப்படும். உங்களுடைய தொழிலும் பணவரவும் ஒரு நிலையான தன்மையை நிச்சயமாக எட்டிவிடும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியான வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா உருவாக்கியும் கொடுக்கும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய கைகளில் காசு தங்கமா ஆரம்பிக்கும். கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும்.
உங்களின் வாழ்வாதாரம் ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு மாறுவதால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பொருளாதார பயம் என்பது முற்றிலுமாக நீங்கிவிடும். நீங்கி உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடும். இதெல்லாம் போகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும்.